வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026 வீடு கட்டினால் செலவு குறையுமா அப்படி சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது விலைவாசிகளை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுமே தவிர குறையாது. விலையை கூட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்து அதை திரும்ப இறக்க மாட்டாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே விலை கூடிருச்சு அப்படின்னா திரும்ப குறையிறது சாத்தியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே மெட்டீரியல் ரேட்டு பாருங்கள். யூனிட்டுக்கு க்ரஷர் ரேட்டு மொத்தத்தில் உடகல், எம்சாண்டு, பீசாண்டு, ஜல்லி, ஒன்றரை ஜல்லி, அந்த க்ரஷர் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு கூடியிருக்கு. அப்போது ஒரு லோடு எடுத்துக்கிட்டால் ஒரு 3 யூனிட்டோ 6 யூனிட்டோ நம்ம அடிக்கும்போது மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 6000, 8000, 10000 வரைக்கும் மொத்தத்தில் ரேட்டு கூடிடுச்சு. அப்போ விலைவாசி இப்போ க்ரஷர் ரேட்டு இப்போ கூடியிருக்கு. கம்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே 1 ரூபா கூடுது குறையுது இப்படி போய்கிட்டு இருக்கு. சிமெண்ட் இப்போ பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. போன வருஷத்தில் 450 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இப்போ நார்மலாக 350, 370 தான் இருக்குது. அப்போ இப்படி போய்கிட்டு இருக்கு விலைவாசிகள். இப்போதைக்கு க்ரஷர் ரேட்டு மட்டும் கூடியிருக்கு. அடுத்து நீ கூட போகிறதுன்னு சொல்லப்போனால் ஒரு சில திங்ஸ் செங்கலுமே பாருங்கள், மழை வந்துச்சுன்னா செங்கல் ரேட்டும் கூட்டிடுவாங்க. எந்த பொருளுக்கு டிமாண்ட் ஆகுதோ அந்த பொருளை அவங்க கூட்டிடுவாங்க. ஓகே, அது மாதிரி அதே போல் விலைவாசிகள் கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்தாப்புல பார்த்திங்கன்னா மேசனுடைய சம்பளமுமே கூடும். அதாவது வருஷத்துக்கு 100 ரூபா கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 100 ரூபா 150 ரூபா கூடும். அப்போ இந்த மேசனுடைய ரேட்டு கூடும்போது, மெட்டீரியலுடைய ரேட்டு கூடும்போது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் கூட்டித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால் இப்போ ஒரு நார்மலாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2000 ரூபாய்க்கு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் ரேட்டும் லேபர் காஸ்ட்டு கூடும்போது சதுரடி 2100 ஆயிரும். இப்போ ஒரு 1000 சதுரடி 20 லட்ச ரூபாய்க்கு கட்டுறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கூடியிருக்கு, 21 லட்சம் ஆயிரும். அப்படித்தான் ரேட்டுகள் கூடுது. அப்போ நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் ரேட்டு கூடிக்கிட்டு தான் போகும். ஒருவேளை அடுத்த வருஷம் கூடலை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வருஷம் சதுரடி 100 ரூபா கூடும், குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மெட்டீரியல் ரேட்டு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூடாது. ரேட்டு கூடும்போது லேபர் காஸ்ட்டு கூடும்போது சதுரடி ரேட்டை அவங்க கூட்டித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஓகே, அதனால் கேட்டாங்க, அதுக்குரிய பதில் தான் இது. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் சேனலை நீங்கள் முதல்ல பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ